ஹாய் ஒருவன் டே 2ல் இருக்கோம். டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருமே போட்டிங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 500க்கும் மேற்பட்ட பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி வேறு லெவல் பிடிஎஃப் அனுப்பிச்சாங்க. 8870116846க்கு நீங்களும் இன்றைக்கி முடிச்சு பிடிஎஃப் அனுப்புங்க. எக்ஸாம் இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம். எக்ஸாம் இருக்கிறவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த கிராஷ் சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். கிராஷ் சீரீஸ் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிச்சலாம். இன்றைக்கி ஒரு 6 சம் எல்லாமே உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட போய் கேளுங்க. எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு 1000 லைக் வந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேரும். படிக்க முடியாத பையனுக்கெல்லாம் படிக்க முடியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கிராஷ் சீரீஸை. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுறது. அண்ட் டே 2 இன்றைக்கி, டே 1 நேற்று முடிச்சு போய் பாருங்கள். அண்ட் அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தேன். 6.7ல் கொஷின் நம்பர் 1 போட்டிருந்தேன் இல்லையா நேற்று, தயவு செய்து மாற்றிக்கோங்க. நிறைய பேர் பிடிஎஃப்லையும் தப்பாக போட்டிருந்தீங்க, மன்னிச்சிருங்க. என்னென்னா நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், அது பேராமெட்ரிக் ஃபார்ம் இல்லை. நான் தெரியாமல் பேராமெட்ரிக் ஃபார்ம்னு போட்டிருப்பேன். அது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னு மாற்றி ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்முலா தான் போடணும். போட்டுட்டு அது ஆன்சர் எழுதணும். ஃபார்முலா போடலினாலும் கரெக்டு தான். ஆன்சர் எழுதிட்டிங்கல்ல, ஃபார்முலா போடலினாலும் கரெக்டு தான். ஓகேவா? டேரெக்டாக ஆன்சர் எழுதினாலும் கரெக்டு தான். ஓகே, அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள், இந்த சீரீஸை பாருங்கள். ஓகே, இன்றைக்கி 6.5ல் எக்ஸாம்பிள் 6.5 ப்ரூவ் தை வெக்டர் மெத்தட் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. என்ன சார் அதே போடுறீங்கன்னா, அதே மெத்தடில் வேறு சம் 4 தீரத்துலேருந்து ஒரு தீரம் கன்ஃபார்மாக வரும். அதனால் இன்றைக்கி ஒன்று போட்டுறேன் சைனில். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டாச்சு. இங்கே மைனஸ் தானே இருக்குது, நேற்றே சொன்னேன். மைனஸ் வந்தால் மேலே தான் ரெண்டுமே வரும். பெரிய ஆங்கிள் ஆல்ஃபா, இது பர்பண்டிகுலர் லைன் போட்டாச்சு. சின்ன ஆங்கிள் எடுத்துக்கிட்டு அது பீட்டா, அங்கேயும் ஒரு பர்பண்டிகுலர் லைன் போட்டாச்சு. ஸோ ரெண்டுமே மேலே தான் வரும். ரெண்டு ஆங்கிளுமே மேலே தான் வரும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். ஸோ அப்போது இது ஏன்னு பேர் கொடுத்துக்கலாம், இது பின்னு பேர் கொடுத்துக்கலாம். இது ஏ கேப், இது பி கேப். ஓகேவா? அப்போது இது 90 டிகிரியில் இருக்குது, இது எம், இது என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கோஆர்டினேட்ஸ் எழுதலாம். கோஆர்டினேட்ஸ் எழுதுனா முடிஞ்சு போச்சு. காஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் கமா சைன் ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னால ++. அடுத்தது காஸ் பீட்டா, ஏன்னா ஆங்கிள் பீட்டா தானே இதுக்கு, அதனால் காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா ரெண்டுமே எழுதிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு. ஃபஸ்ட்டு ஏ கேப் இந்த ட்ரையாங்கிளுக்கு எடுக்கணும். அப்போது ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு எப்படி, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் காஸ் ஆல்ஃபா, அப்போ காஸ் ஆல்ஃபா ஐ கேப் முடிஞ்சு. கண்ட மெனிக்கெலாம் போட வேண்டிய, இந்த மாதிரி போட்டால் போதும். அடுத்தது ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப் ஒய் எக்ஸ் முடிஞ்சு. அடுத்து பி கேப், பி கேப்லேயே அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது, காஸ் பீட்டா ஐ கேப். அதே மாதிரி மேலே ஒய் ஆக்சிஸில் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப். ஸோ சைன்னா நம்ம கிராஸ் எடுக்கணும், பி கிராஸ் ஏ எடுக்கணும். பி கிராஸ் ஏ எடுக்கணும். ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஓகேவா? சைனை நம்ம என்ன எடுக்கணும், பி கிராஸ் ஏ தான் எடுக்கணும். ஏ கிராஸ் பி எடுக்கக்கூடாது, கிராஸ் தான் எடுக்கணும். அப்போது பி என்னது, காஸ் பீட்டா சைன் பீட்டா 0, கே இல்லை. அதே மாதிரி காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0. நீங்கள் இப்படி வச்சு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு நம்ம பண்ணி பார்த்தாலும் எல்லாமே 0 தான் வரும். அதனால் டேரெக்டாக கே கேப்புன்னு போட்டு இந்த ஆன்சர் எடுத்துடுதுங்க. ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் மறைச்சா அது வரும் ஆன்சரு. அதுக்கு நீங்கள் இதை பார்த்து அப்படி எழுதினாலும் கரெக்டு தான். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இன்ட்டு பண்ணாலும் வந்துடும். இந்த கே கேப் வச்சு ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் மறைச்சிங்கனாலும் வந்துடும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் பை டெஃபினிஷன் பி கிராஸ் ஏ தான் போடணும், ஏ கிராஸ் பி போடக்கூடாது, ஆன்சர் வராது. பி கேப் மாடுலஸ் ஏ கேப் மாடுலஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, யூனிட் வெக்டார் போடணும். யூனிட் நார்மல் வெக்டார் கே கேப்னு மறக்காமல் போடு. இப்போது மேக்னிட்யூட் ஆஃப் யூனிட் வெக்டார் 1, அப்போ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே கேப் முடிஞ்சு. அப்போ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே கேப். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிக்கலாம். 1 = 2 பண்ணோம்னா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே கேப் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இன்ட்டு கே கேப். கே கேப் கேன்சல். அப்போ ஆன்சர் வந்துருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். ஓகேவா? இந்த சம் கண்டிப்பாக இது போட்டுருங்க மறக்காமல். டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். 6.7ல் செகண்ட் சம், ஃபைன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். நான் சொல்லியிருக்கேன், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், பிளேன் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா
எவ்வளோ பாயிண்ட் எவ்வளோ வெக்டர் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எவ்வளோ வெக்டர் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். வெக்டர்னா இந்த ரூபத்துலேயும் இருக்கலாம், ஈக்குவேஷன் ரூபத்துலேயும் வெக்டர் இருக்கலாம். அப்போ ஒரு வெக்டர் 2 பாயிண்ட், ஒரு வெக்டர் 2 பாயிண்ட் தான் ஃபார்முலா. அப்போ ஏ கேப் எழுதிக்கலாம், சாரி ஏ வெக்டர் எழுதிக்கலாம். 2i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப். அடுத்த பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 9i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப். அடுத்த சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 6j கேப் ப்ளஸ் 6k கேப். இந்த 9 விட்டுற வேண்டியது தான். இது ரெண்டுமே பாயிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க, வெக்டர். அப்போ 2 பாயிண்ட் ஒரு வெக்டர். கார்ட்டீசியன் ஃபார்ம் போடலாமா? ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ஃபார்ம் என்னது? ஒரு பாயிண்ட் 2 வெக்டர் இல்லையா, சாரி 2 பாயிண்ட்டா, x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1. 2 பாயிண்ட்னால x2 மைனஸ் x1 y2 minus y1 z2 minus z1 c1 c2 c3 equal to 0. அடுத்தது x minus x1 அப்படிங்கிறது இதுதான் x1 y1 z1 x minus 2. அடுத்து y minus 2. அடுத்தது z minus 1 equal to 0. அடுத்து x2 minus x1 இதுதான் x2 y2 z2 9 minus 2 7. அடுத்து 3 minus 2 1. அடுத்து 6 minus 1 5. மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படியே. c1 c2 c3 2 6 6 c1 c2 c3 2 6 6 அவ்வளோதான். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போடலாமா? x மைனஸ் 2 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மறைச்சா 1 × 6 6 பைசா 30 மைனஸ் y ப்ளஸ் 2. தயவு செய்து இந்த இடத்துல மைனஸால் இன்ட்டு பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ்ஸாக மாறிவிட்டு இந்த இடம் தப்பு பண்ணக்கூடாது. எல்லா சம்பளையும் பார்த்துக்க. 6 7 சார் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மறைச்சா 6 7 சார் 42 மைனஸ் 10. அடுத்து ப்ளஸ் z மைனஸ் 1 ஃபஸ்ட்டோ தேர்ட் காலம் மறைச்சா 6 7 சார் 42 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். அடுத்தது x மைனஸ் 2 இங்கே 24 என்ன 24 மைனஸ் 24 ஓகே. அடுத்தது மைனஸ் y ப்ளஸ் 2 இங்கே 42லேருந்து 10 போச்சுன்னா 32 ப்ளஸ் z மைனஸ் 1 42லேருந்து 2 போச்சுன்னா 40 ஈக்குவல் டு 0. இப்போ உள்ள இன்ட்டு பண்ணுங்கள். மைனஸ் 24x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 48 minus 32y plus 32 into 2 64 plus 40z இன்ட்டு பண்ணுங்க அப்படியே 40 into 1 minus 40 equal to 0. ஓகேவா? இப்போது xy z எல்லாம் ஒட்டுக்க எழுதுங்க. minus 24x minus 32y அடுத்து plus 40z எழுதியாச்சு. அடுத்தது கூட்டுங்க கான்ஸ்டண்ட்டை 48 64 40 48லேருந்து 40 போச்சுன்னா எவ்வளோ? 48லேருந்து 40 போச்சுன்னா 8 ப்ளஸ் 8 64 ப்ளஸ் 8 எவ்வளோ? 72. அப்போ ப்ளஸ் 72 ஈக்குவல் டு 0. ஸோ எல்லாமே 4 டேபிளில் போகும். 24 32 40 72 எல்லாமே 8 டேபிளில் போகும். 8 டேபிளில் டேரெக்டாக பண்ணிக்கலாம். மைனஸ் முன்னாடி இருக்கலாம், மைனஸ் 8ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் 8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி மறக்காமல் போட்டுறணும். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு மார்க் இருக்குது. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் 4 மார்க் கிடைக்கும். 24 வந்து 8 டேபிள் வந்து 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ ப்ளஸ் 3x ப்ளஸ் சைனும் சேஞ்ச் ஆகும் 4y. ஏன் சைன் சேஞ்ச் ஆகுனா மைனஸ் 8ஆல் தான் டிவைட் பண்ணியிருக்கேன். மைனஸ் முன்னாடி வரக்கூடாதுனால அப்படி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 4y. அடுத்து 5 8 சார் தான் 40. அப்போ மைனஸ் 5z அடுத்து 72 வந்து 8 9 சார் 72 ப்ளஸ் 72 இருந்துச்சு மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய என்ன ஆன்சர்னா கார்ட்டீசியன் ஃபார்ம். அப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் தானே கேட்குறாங்க. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். அப்போ வெக்டர் ஈக்குவேஷனோட நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட ஆன்சர் ஆர் வெக்டர் டாட்னு போட்டு ஜஸ்ட் இது அப்படியே 3i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப் மைனஸ் 9 அந்த பக்கம் கொண்டு போயிட ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 9. இது நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் எழுத வேண்டாம். எழுத முடிஞ்சால் எழுதிக்கோங்க, இல்லைனா ஃபார்மில் எழுத வேண்டாம். நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா எழுத வேண்டாம். ஓகேவா? ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இது டவுட்டாக இருக்குது, ஆன்சர் செக் பண்ணி கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான். 6.7 படிப்படியாக முடிச்சுட்டு வந்துடலாம். 6.7 வந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. 5.5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஆன் லைட்னிங் ராக்கெட் கிராக்கர் இட் கெட்ஸ் எ ப்ரொஜெக்டட் இன் ஏ பேரபோலிக் பாத். ராக்கெட்டு கீழேருந்து மேலே வெடித்து போகுது. மேக்ஸிமம் ஹைட்டாக 4 மீட்டர் போகுது. இதுதான் எக்ஸ் ஆக்சஸ். ஒய் ஆக்சஸ் ராக்கெட் வெடித்து கீழேருந்து மேலே போகுது, அப்படியே ரீச் ஆகிடுது கீழே. ஓகேவா? மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறது மேக்ஸிமம் ஹைட்டு இதுதான். மேக்ஸிமம் ஹைட்டு இவ்வளோ தானே போகும். அப்போ 4 மீட்டர் அங்கே கொடுத்துருக்காங்க. when it is 6 மீட்டர் அவே ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இங்கிருந்து 6 மீட்டர் அவே போயிடுங்கிறாங்க. 6 மீட்டர் அவே போயிருங்க. ராக்கெட் இங்கிருந்து கிளம்புது, 6 மீட்டர் அவே போயிருங்கிறாங்க.
ஃபைனலி இட் ரீச் தி கிரவுண்ட் 12 மீட்டர் அவே ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கிரவுண்டில் 12 மீட்டர் தள்ளி போய் விழுகுது அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஃபுல்லாக 12. அப்போ 12னா ஈக்குவலாக டிவைட் ஆகும் 6 அவ்வளோதான். ஃபைன் தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், இந்த ஸ்லோப்போட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போது இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் என்னது? மைனஸு, ரெண்டுமே மைனஸு. அப்போ -6 -4. இந்த சைடு வேண்டாம், தேவையில்லை, நம்ம இந்த சைடு போதும். ஏன்னா இந்த சைடு தான் வேலையே. இந்த சைடு தான் நமக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸ்லோப் சாய்வு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? -6, எக்ஸ் ஆக்ஸும் மைனஸு, ஒய் ஆக்ஸும் மைனஸு, -6 -4. ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸி. டயக்ராம் முடிஞ்சா? அடுத்தது ஓப்பன் டவுன்வோர்டு பேரபோலா தான். அவங்களே பேரபோலான்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். இது ஒரு ஓப்பன் டவுன்வோர்டு பேரபோலா. அப்போ x² = -4ay வரும். இப்போது நம்ம எல்லா சம்லையும் என்ன பண்ணோம்னா, இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு பேரபோலா, எலிப்ஸ் ஈக்குவேஷன் எல்லாம் எழுதிட்டு இந்த 4a கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அந்த பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். -6 -4 எக்ஸு ஒய் சப்ஸ்டிட் பண்ணால் 36 = -4a. ஒய்க்கு பதிலாக -4. 4 4s are 16. அப்போ 36/16 = a. இது a = 9/4 ஆகிடும். இந்த ஏவை தூக்கி திரும்பவும் இந்த ஈக்குவேஷன்லேயே போடுங்க. ஒரு பாயிண்ட்டு எந்த ஈக்குவேஷனில் போடணும், அந்த பாயிண்ட் சம்மந்தப்பட்டிருக்க அந்த கேர்வில் ஈக்குவேஷன் தான் போடணும். அந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த கேர்வ் மேலே தான் போடணும். அப்போ அந்த கேர்வ் இதுதானே, a = 9/4. அப்போ x² = -4, ஏக்கு பதிலாக 9/4, y 4 4 கேன்சல். அப்போ x² = -9y. இப்போ நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னா ஸ்லோப் வேணும். ஸ்லோப்புன்னு என்னது? dy/dx. நம்ம ப்ராக்டிக்கலில் கூட Δy/Δxன்னு சொல்லுவோம், சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்போ dy/dx தான் ஸ்லோப். டிஃப்ரென்ஷியலாக சொல்லுவோம். டிஃப்ரென்ஸ் 7.1 படிக்கும்போது, இப்போ 7.2 படிக்கும்போது புரியும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் x. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் dy/dx கிடைக்கும். டிஃப்ரென்ஷியேஷன் தெரியல, மேலேருந்து கீழே வந்துடும் 2x. dy எக்ஸை பொறுத்து பண்ணுறனால எக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. y சம்மந்தமே இல்லை, எக்ஸை பொறுத்து பண்ணுறனால y சம்மந்தமே இல்லை. அதனால் dy/dx. 2x² எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்க டிகிரி முன்னாடி வந்துடும், மேலே ஒன்று கம்மியாயிரும், அவ்வளோதான். y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx. இப்போ dy/dx தானே வேணும். dy/dx இந்த 9 டிவைடில் வந்துடும், 2x/-9 முடிஞ்சு. இப்போ என்ன பாயிண்ட் இருக்குது? இந்த பாயிண்ட் -6, -4. அப்போ dy/dx -6, -4ங்கிற பாயிண்ட்டை இங்கே சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ 2 -6 -9. அப்போது 6 2s are 12, மைனஸ் கேன்சல், 12/9. இந்த dy/dxை நான் எம்முன்னு வச்சுக்கிறேன். எம்முன்னு வச்சுக்கலாம். எம்முனா என்னது? tan θன்னு சொல்லலாம். எம்முனா என்னது? tan θன்னு சொல்லலாம். 10th ஸ்டாண்டர்டில் dy/dxனா ஸ்லோப்புன்னு சொல்லி, ஸ்லோப்புனா எம்முன்னு சொல்லலாமா? எம்முனா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தானே கேட்குறேன். ஆங்கிளில் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு எம்மோட ஃபார்முலா என்னது? tan θ. அப்போ m = tan θ = 12/9. அப்போ அடித்தா 4/3. நமக்கு வேணுங்கிறது ஆங்கிள் மட்டும்தான். அப்போ θ = tan inverse of θ இந்த பக்கம் வச்சுட்டு tan அந்த பக்கம் கொண்டு போனால் tan inverse of 4/3. இதுதான் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். θ = tan inverse of 4/3. வெரி இம்பார்ட்டன்ஸும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு வாட்டி பாருங்கள், புரியும். ஷார்ட்டஸ்ட் மெத்தடில் போட்டிருக்கேன், இந்த மாதிரி போடுங்க. அடுத்தது, அசியூம் தட் வாட்டர் இஷ்யூயிங் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் தி ஹரிசாண்டல் பைப். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுறேன். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, வாட்டர் வந்து ஒரு ஹரிசாண்டல் பைப் வழியாக பைப் இங்கே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பைப்லேருந்து ஹரிசாண்டல் பைப் வழியாக தண்ணி இப்படி போகுது, பீச்சு அடிச்சு போகுது அப்படிங்கிறாங்க. பேரபோலிக் பாத்துன்னு சொல்லிட்டாங்க. ஓப்பன் டவுனோட கீழே தான் போகுது. 7.5 மீட்டர் above தி கிரவுண்ட். கிரவுண்ட்லேருந்து 7.5 மீட்டர், கிரவுண்ட்லேருந்து 7.5 மீட்டர் ஹைட், 7.5 மீட்டர் ஹைட். ஓகேவா? அப்போது இது போட்டாச்சு. ஓகேவா? 7.5 மீட்டர் ஹைட்டு போட்டாச்சு. டிஸ்கிரைப் பேரபோலிக் பாத். வேர்டெக்ஸ் ஆஃப் தி பேரபோலிக் பாத் இஸ் எண்ட் பைப். இந்த வேர்டெக்ஸ் வந்து எண்ட் ஆஃப் தி பைப். இதுதான் எண்ட் ஆஃப் தி பைப். அது வேர்டெக்ஸ் வந்து பைப்போட எண்டு வந்து வெர்டெக்ஸ் அட் எ பொசிஷன் ஆஃப் 2.5 மீட்டர் பிலோ தி லைன் ஆஃப் பைப். இதான லைன் ஆஃப் பைப்பு. இங்கிருந்து 2.5 மீட்டருங்கிறாங்க, இங்கிருந்து 2.5 மீட்டர் ஹைட்டுங்கிறாங்க லைன் ஆஃப் பைப். த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஆஸ் கர்வ்டு அவுட்வேர்டு 3 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து கர்வ்டு அவுட்வேர்டு, பீச்சு அடிச்சுட்டு வெளியே போகும்போது அவுட்வேர்டில் கேர்வாக இப்படி போகும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். அந்த டிஸ்டன்ஸ் என்னது? 3 மீட்டர் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். அப்போது ஹவு ஃபார் பியாண்ட் தி வெர்டிக்கல் லைன் வில் வாட்டர் ஸ்ட்ரைக் தி கிரவுண்ட். இந்த தண்ணி இங்கே அடித்து பீச்சு அடிச்சுட்டு போகும்போது
எவ்வளோ தூரத்தில் போய் கிரவுண்டில் போய் விழுவுங்கிறாங்க. இந்த வெர்டெக்ஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் போய் விழுவுங்கிறாங்க. அதாவது இந்த வெர்டெக்ஸ்லேருந்து நேராக இங்கே இந்த லைன் இருக்குது. அப்போ இங்கிருந்து இது முடிவு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் x1. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் என்னது x1. ஃபுல்லாக பேரபோலா வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இதுதான் கொஸ்டின். புரிஞ்சுதா? நல்லா படிச்சு பாரு, புரியும். அட் எ பொசிஷன் 2.5 மீட்டர் அந்த பைப்லேருந்து 2.5 மீட்டர் அந்த இது ஹைட்டு, அந்த எண்ட் ஆஃப் பைப்லேருந்து அவுட்வேர்டு கர்வ் வந்து 3 மீட்டர். அதை வச்சு நான் போட்டேன். இப்போது அடுத்து ஓப்பன் டவுன்வோர்டு தானே, x² = -4ay. அதாவது ஓப்பன் டவுன்வோர்டு பேரபோலா. இப்போது 2 பாயிண்ட் நம்ம இங்கே வந்து மர்ஜ் பண்ணணும். இது என்ன குவாட்ரண்ட்? ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு, ஃபோர்த்துனால x ஆக்சிஸ் ப்ளஸ்ஸு, y ஆக்சிஸ் மைனஸு. அப்போ எக்ஸில் 3, yயில் வந்து 2.5 வந்து மைனஸ். அடுத்தது x ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குது? x1 ப்ளஸ்ஸு, y ஆக்சிஸ் வந்து 7.5. என்ன 7.5? -7.5. ஸோ இதுதான் நம்ம பாயிண்ட்டு. இதை வச்சு தான் போட போகிறோம். எப்போவுமே கண்டுபிடிக்க போகிறது லாஸ்ட்டில் தான் போடணும். எப்போவுமே இருக்கிற பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி 4a கண்டுபிடிக்கணும். எப்போவுமே 4a கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, அப்போது இருக்கிற பாயிண்ட் எடுப்போம். -2.5. இது x, இது y போடுங்க. 9, 3² வந்து 9, 4a, yக்கு பதிலாக -2.5. இப்போது 2.5 × 4 10. 2.5 × 4 என்னது 10. -2 ப்ளஸ். அப்போ 9/10 = a. a கண்டுபிடிச்சாச்சு. ஏவை தூக்கி இங்கேயும் திருப்பி ஈக்குவேஷன்லேயே போடணும். போட்டால் என்ன கிடைக்கும்? x² = -4. ஏக்கு பதிலாக என்னது 9/10 × y. அவ்வளோதான். இது வேணால் கேன்சல் பண்ணிக்கோங்க. 4 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 5. அப்போ x² = -18/5y. இப்படியே வச்சுக்கோ, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இனி அடுத்த பாயிண்ட் என்னது? x1, -7.5 -7.5. இது x, இது y. எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ x1² ஆயிருங்க -18/5, yக்கு பதிலாக -7.5. இப்போ பாருங்கள், இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். 15 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ 1.5. அப்போது 15 × 18 270 வரும். ஓகேவா? 15 × 270 270 வரும். ஓகேங்களா? 270னா ஒரு பாயிண்ட் தள்ளி. இப்போ பாருங்கள், -× ப்ளஸ் x1² = 270 வரும். இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கா? அப்போ பின்னாடி இருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சிடலாம். அப்போ x² = 27. x² = 27. அப்போது x1² = 27னா ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா √27. அப்போ ரூட் எடுத்தால் 9 × 3 பிரிச்சிடலாம். 9 × 3 பிரித்தா 3√3 மீட்டர். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னது? பியாண்ட் தி வெர்டிக்கல் லைன் போய் அங்கே ஸ்ட்ரைக் ஆச்சுல்ல, வாட்டர் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சுல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து, அந்த டிஸ்டன்ஸ் என்னது? 3√3 மீட்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். கன்க்ளூஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 5.5ல் ஃபஸ்ட் சம். எ பிரிட்ஜ் ஆஸ் ஏ பேரபோலிக் ஆர்ச் தட் இஸ் எ 10 மீட்டர் ஹைட் இன் எ சென்டர். ஒரு பிரிட்ஜு, அது பேரபோலிக் பாத். பேரபோலானாலே நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு கீழேருந்து கொண்டு வந்தாலே போதும். உங்களுக்கு குழப்பம் மேலே கொண்டு போகிறதா அப்படின்னு. இப்போ x y ஆக்சிஸ் போடுறோம், நம்ம குழப்பம் இப்படி போடுறதா இப்படி போடுறோம். எலிப்ஸ் மட்டும்தான் இப்படி வரும். செமி எலிப்டிக்கல்னு சொல்லுவாங்க. அப்போ செமி எலிப்டிக்னா எலிப்ஸ் மட்டும்தான் இப்படி வரும். செமி எலிப்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது எலிப்ஸ் இப்படி வரும். அப்போ செமி எலிப்டிக்கல்லாம் பாய் தானே இப்படி வரும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும். ஆனால் பேரபோலா எல்லாமே நம்ம எல்லா சம்லையும் கீழே இருந்து தான் போடுவோம். அதனால் பயப்பட வேண்டாம். ஓகேவா? பிரிட்ஜு சம்மும் பேரபோலா தான். பாரு, பிரிட்ஜ் ஆஸ் பேரபோலிக். அப்போ கீழேருந்து போட்டால் போதும். ஸோ கன்ஃபியூஷன் இருக்கா? டனல் சம்னு ஒரு சம் இருக்குது, செகண்ட் சம். அது மட்டும்தான் நமக்கு வந்து மேலே வரும். அது அந்த சம் வரும்போது சொல்கிறேன். புரிஞ்சுதா? ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். பிரிட்ஜு வந்து 10 மீட்டர் ஹைட்டு. அதாவது ஆர்ச், பிரிட்ஜோட ஆர்ச் வந்து பிரிட்ஜ் ஆஸ் ஏ பேரபோலிக் ஆர்ச். பிரிட்ஜுக்கு ஒரு பேரபோலிக் ஆர்ச் இருக்குது. அதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து 10 மீட்டர். 10 மீட்டர் இதுதான் மேக்ஸிமம் ஹைட். ஓகே, இன் சென்டர் அவளுக்கு கொடுத்தாங்க. அண்ட் 30 மீட்டர் வைட் எடுத்து பாட்டம் 30 மீட்டர். இது ஃபுல்லாக 30னா ரெண்டாக பிரிஞ்சா 15. அடுத்தது ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி ஆர்ச் 6 மீட்டர் ஃப்ரம் தி சென்டர். சென்டர்லேருந்து 6 மீட்டர் தள்ளி அந்த ஹைட்டை கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. இந்த ஹைட்டை கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. ஆன் எய்தர் சைடு, ரெண்டு சைடில் ஏதோ ஒரு சைடில் கண்டுபிடிங்க. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஹைட்டு தேவை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுவோம். 90 டிகிரியில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 15, ஒய் ஆக்சிஸ் வந்து 10. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ப்ளஸ் இந்த குவாட்ரண்ட்டில், ஒய் ஆக்சிஸ் மைனஸ். அப்போ 15 - 10. இப்போது நல்லா கேட்டுக்கோங்க, இங்கிருந்து ஒரு டாட்டர் லைன் போடுறேன். ஏன்னா இங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு பாயிண்ட்டை கொடுக்க முடியாது. 90 டிகிரியில் இல்லை,
ஆரிஜின் கூட மீட் ஆகலை, இந்த ஆரிஜின் கூட மீட் ஆகலை. அதெல்லாம் மீட் பண்ண வைக்கிறதுக்கு நானாக ஒரு இமேஜினரி லைன் வரைகிறேன். வரைஞ்சிட்டு அது y1ன்னு பேர் கொடுத்துக்கிறேன், ஒய்ன்னு பேர் கொடுத்துக்கிறேன், y1ன்னு பேர் கொடுத்துக்கிறேன். வையோ y1ஓ எப்படி வேணாலும் பேர் கொடுத்துக்கிறேன். நான் வையினே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. எனக்கு PQRன்னு பேர் வச்சுக்கிறேன். எனக்கு QR டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஃபஸ்ட்டு இந்த ஒய்யை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் QR கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் என்னது 6, ஒய் ஆக்சிஸ் இந்த இடம் என்னது ஒய், ஏன்னா 90 டிகிரிலேருந்து வருது. எப்போவுமே 90 டிகிரியில் இருக்கணும், ஆரிஜின்லேருந்து இருக்கணும். இங்கே பாருங்கள் 90 டிகிரி இருக்குது, ஆரிஜின்லேருந்து வருது, அதனால் இது போட்டோம். இதுவும் 90 டிகிரியில் இருக்குது, ஆரிஜின்லேருந்து வர்றதுக்காக இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இங்கே பாயிண்ட் போடுறோம். இல்லைனா அந்த இமேஜின் லைன் போடாமல் நம்ம பாயிண்ட் போட முடியாது, புரிஞ்சுக்கோங்க. போட்டுட்டு 90 டிகிரியில் இருக்குது, ஆரிஜின்லேருந்து வருது. அப்போ 6, ஒய். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 6 ப்ளஸ்ஸு, ஒய் ஆக்சிஸ் வந்து ஒய், ஒய் ஆக்சிஸ் வந்து ஒய், ஒய் வந்து என்ன இது மைனஸ் ஒய் இந்த குவாட்ரண்ட்டில். அவ்வளோதான், இதான் சம். இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் டவுனோட ஃபார்முலா x² = -4ay, அதே தான். அப்போது இந்த பாயிண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு போட்டு 4a கண்டுபிடிச்சி இதில் போட்டுட்டு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம், y தானே கண்டுபிடிக்க போகிறோம், என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான், எல்லா சம்மும் ஒரே மாதிரி தான். 15, -10 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 225 வரும் எக்ஸுக்கு பதில், இது ஒய்க்கு பதில். -4a -10, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 × 10 40, 225 / 40 = a. இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 40 வந்து 5 டேபிளில் 8 டைம்ஸ். இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் 25 வரும், 45 டைம்ஸ், 45/8. இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஏவை தூக்கி அங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x² = -4, ஏவை தூக்கி 45/8 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனில் தான் இதை தூக்கி போடணும். எப்போவுமே அப்படி தானே பண்ணுறோம். 6, -y எடுத்துக்கிறோம். இது எக்ஸு, இது ஒய். எக்ஸுக்கு பதிலாக 6 போடுறோம், 36 -45/2. இங்கே ஒய்க்கு பதிலாக என்ன ஒய் இருக்குது, -y. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 36 × 2 இப்படி கொண்டு வா. ஒய் தான் நமக்கு வேணும். 45 கீழே கொண்டு வா, = ஒய். இது வரைக்கும் எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போது 36ம் 45 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். 4 2s are 8. அப்போ 8/5. 8/5 என்னது, டிவைட் பண்ணி பார்த்தா 1.6 மீட்டர். உடனே ஆன்சர் வந்துருச்சுன்னு எந்திரிச்சு போயிடாது. 1.6 மீட்டர்னு கிடச்சிருக்கிறது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். அப்போது அது கண்டுபிடிக்கணும்னா ஃபுல் டிஸ்டன்ஸ் என்னது, PR. PR = PQ + QR. PR PQ + QR ஃபுல்லாக எழுதியாச்சு. PQ என்ன கிடச்சது, PQங்கிறது y, PQங்கிறது என்ன கிடச்சது 1.6. QRங்கிறது தெரியாது. அடுத்தது PRங்கிறது ஃபுல் டிஸ்டன்ஸ். இங்கே ஃபுல் டிஸ்டன்ஸ் இங்கே என்ன இருக்குது, 10. ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குதுல்ல, இந்த டிஸ்டன்ஸ் சேம், இந்த டிஸ்டன்ஸ் சேம்ஸ், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் சேம். அப்போ இது 10னா இதுவும் 10, இது 10னா இதுவும் 10. அப்போ PRங்கிறது 10. அப்போது என்ன வரும், QR = 10 - 1.6. 1.6 அப்படி வந்துடும். அப்போது QR = 8.4. 10 - 1 9. 9லேருந்து 6 போச்சுன்னா 0.6 போச்சுன்னா 8.54 மீட்டர். அதான் கேட்குறாங்க. அந்த QRங்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம், 8.4 மீட்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ஸும் பார்த்துக்கோங்க. புரியலனா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். எப்பவுமே 5.5ல் ஃபஸ்ட்டு என்ன கர்வும் கண்டுபிடிச்சிட்டு டயக்ராமை போட்டு என்ன கர்வுன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த கர்வில் 4a கண்டுபிடிங்க. 4aவை இருக்கிற பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்க போகிற பாயிண்ட் இருக்கும், ஒய்யோ எக்ஸோ இருக்கும். அதை ஜென்ரல் ஈக்குவேஷனில் இப்போ கண்டுபிடிச்சிருப்போம்ல, ஒரு 4a கண்டுபிடிச்சிருப்போம்ல, 4a கண்டுபிடிச்சதை நல்லா கேட்கும். 4a கண்டுபிடிச்சதை திரும்ப இந்த ஈக்குவேஷனில் போட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். அந்த ஈக்குவேஷனில் என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த பாயிண்ட் எடுத்து போடணும். அப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் வந்துடும், எக்ஸோ அல்லது ஒய்யோ. இதே ஃபார்மேட்டில் தான் வாட்டர் டேங்க்கும் போட்டேன், லைட்டிங் ராக்கெட்டும் போட்டேன், பிரிட்ஜும் போட்டேன். ஸோ இது 3 சம்மே நல்லா போட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அடுத்து 5.1ல் 6th sum, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இது ஷார்ட்டஸ்ட் மெத்தடில் போடுறேன், அதே மாதிரி போட்டால் போதும். சர்க்கிள் நமக்கு தெரியும், யூனிட் சர்க்கிள் பற்றி. ஸோ யூனிட் சர்க்கிள் எக்ஸ் ஆக்சிஸ் இது 1, 0, இது -1, 0, இது 0, 1, இது 0, -1 போட்டாச்சு. அப்போ எல்லா இடத்துலையும் ரேடியஸ் என்னது 1, ரேடியஸ் என்னது
1. இந்த டிஸ்டன்ஸும் 1 தான், இந்த டிஸ்டன்ஸும் 1 தான், இந்த அதான் ரேடியஸ் 1. அப்போது சென்டர் என்னது? சென்டர் சி. சென்டர் என்னது? 0,0. ஆரிஜின் வந்து என்னது? 0,0, 0,0. அப்போ சென்டர் ரேடியஸ் ஃபார்முலா என்னது? x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சர்க்கிளோட ஃபார்முலா. சென்டர் ரேடியஸ் இருந்தால் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னது? இதுதான். ஜென்ரல் ஃபார்ம் கிடையாது, இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேவா? அப்போ ஹெச் இது கே. ஹெச்கே வந்து என்னது? 0. அப்போ பாக்கி என்ன இருக்கும்? x² ப்ளஸ் y² மட்டும்தான் இருக்கும். r² பதில் என்ன இருக்கும்? 1. இதுதான் ஆன்சர். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். சார் எங்கள் ஸ்கூலில் பெருசாக போட்டாங்க சார், 2 பக்கம் போட்டாங்க சார். போடலாமாங்க சார்? எப்படி வேணாலும் போடலாம். இந்த மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் போட்ட மாதிரியே போட்டால் 5 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? பயப்பட வேண்டாம். 2 பக்கம் போடணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இன்றைக்கி போட்ட சம்ஸ் எல்லாமே நல்லா போட்டுப்பார். எல்லாமே ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸு. 5.5 கான்செப்ட் புரியலனா சொல்லு, நான் திரும்பவும் வேணால் சொல்லித்தரேன். 5.5 வந்து மெதுவாக நடத்தியிருப்பேன். அண்ட் 6.7லேருந்து ஒரு சம் கேட்பாங்க, தியரமும் ஒன்று கேட்பாங்க. கண்டிப்பாக 6 5 மார்க் இந்த 5th 6th சாப்டரில் வரப்போகுது. ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. டேவை மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கும் அனுப்புங்க. 8870116846க்கு இன்றைக்கி அனுப்புங்க. கண்டிப்பாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கிற சீரிஸை.